எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நிர்வாணமுமாயும் வெளியிடமாகவும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த கால வேலையிலே அப்பாவை துதித்து உடைய நாமத்தை பிரசாதப்படுத்த, உயர்த்த, மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபையான நேரத்துக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, சாட்சி பகுதிகள், சங்கீத பகுதிகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் நீர் மேன்மைப்பட்டதுக்காக நன்றி. இந்த வேலையில் வார்த்தை வேலைக்காக வருகிறோம். கர்த்தரைகளோடு கூட பேசுவீராக வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையானது அவர்களுக்கு ஆரோக்கியமாக, அவர்களுக்கு பலனாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நிகழ்ச்சிகளை யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுங்கள், ஆசீர்வதிக்க வழி நடத்துங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. இங்கே பார்க்கிறோம், எபிரேயருக்கு எழுதின புத்தகத்திலே அங்கே ஒரு வசனம் சொல்லுது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அவருடைய பார்வைக்கு மறைவாக நாங்கள் என்ன செய்ய முடியாது, எங்கேயும் மறைந்திருக்க முடியாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நான் பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் என்ன செய்கிறேன், அங்கேயும் இருக்கிறேன். அதுபோல எங்கே போனாலும் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக இருக்க முடியாது. ஆகவே அதை குறித்து ஒரு சில காரியங்களை இந்த கால வேளையில் நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. நாம் செய்கிற எல்லா காரியமும் ஆமீன் எங்கே இருக்குது, அவருக்கு மறைவாக இருக்கவே முடியாது. அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா, கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும், மனுஷனுக்கு அல்ல, ஆமீன், யாருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும், நம்ம செய்கிற எல்லாவற்றுக்கும் அங்கே சொல்லப்படுகிறது. ஆமீன், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசி கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் அதை என்ன செய்வாராம், உற்று கவனித்து என்ன செய்வாராம், ஞாபக புஸ்தகத்தில் எழுதுவார். நமக்குன்னு ஒரு புஸ்தகம் போட்டு வச்சிருக்க. என்ன புஸ்தகம், ஞாபக புஸ்தகத்தில் எழுதுவார். அந்த ஞாபகம் அதெல்லாம் வெளிப்படுத்துறது பார்த்தீங்கன்னா எல்லா புத்தகங்களும் திறக்கப்பட்டது என்று சொல்லப்படுது. அப்போ நம்முடைய பெயர் எந்த புஸ்தகத்தில் இருக்க வேண்டும், ஞாபக புஸ்தகத்தில் இருக்கும். ஏற்கனவே நம்முடைய பேர் என்ன புஸ்தகத்தில் இருக்கும், என்ன புஸ்தகத்தில் இருக்கும், ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். அதோடு கூட என்ன செய்வாங்க, இந்த புத்தகங்களிலும் இருக்கு. இது போல என்னென்ன புத்தகம்லாம் ஆண்டவர் வச்சிருக்காரோ தெரியலை. நம்ம முன்னெல்லாம் புக் போட்டு தான் என்ன சாமான்கள்லாம் வாங்குவாங்க வீடுகளில், தெரியுமா? கடைகள்லாம் என்ன செய்வாங்க, ஒரு சின்ன புக்கன் வச்சு அதில் சாமான்கள்லாம் வாங்கிட்டு என்ன செய்வாங்க, எழுதிட்டு அப்புறமேல அந்த கணக்கெல்லாம் போட்டு கடைசியில் மாத கடைசியில் கொண்டு போய் காசுவோம். அதுபோல் ஆண்டவர் என்ன செய்யலாம், நம்ம எல்லாருக்கும் ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அதுபோல் அவர் ஒரு புத்தகத்தையும் வைத்திருக்கிறார். ஆமீன். அதுபோல் நம்முடைய பெயர் ஒரு வேலையே இந்த வேதாகமத்தில் இல்லாவிட்டாலும் நம்முடைய பெயர் எங்கே இருக்கிறது, அவருடைய ஞாபக புத்தகத்திலும் வேதத்தில் இருக்கிறது, அவருடைய ஜீவ புத்தகத்திலும் இருக்கிறது. அதுபோல நீங்கள் பூமியிலே கர்த்தருக்கென்று சாட்சியாக இருப்பீர்களானால் உங்களுடைய பெயரை என்ன நடக்கும், சரித்திர புத்தகத்திலையும் உங்கள் பெயர் வரும். இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்களுடைய பெயர்கள் சரித்திர புத்தகத்தில் வருகிறது போல. அப்போ அவருக்கு தான் நம்ம என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். வேறு யாருக்கும் நீங்கள் கணக்கு கொடுக்கணும் யோசிக்கக்கூடாது. பாஸ்டர் கணக்கு கொடுக்கணும், இல்லாட்டி வேறு யாருக்கும் கணக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் அப்படியே தான் எழுதி வச்சிருக்கிறார். அதை குறித்து தான் நாங்கள் இந்த கால வேளையிலே நாங்கள் பார்க்க போகிறோம். இன்னொன்று எடுத்துக்கொள்ளுங்கள், 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே ஒரு சம்பவத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே எரோபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். அப்பொழுது எரோபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோக்கு போ,
இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோடு சொன்ன தீர்க்கதரிசியாகிய ஆகியா அங்கே இருக்கிறான் என்று சொல்லி இந்த ராஜா சொல்லுகிறான். சாலமோனுக்கு பிறகு ராஜ்யங்கள் ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. அப்போ யூத ராஜ்யம், இஸ்ரவேல் ராஜ்யம் என்று சொல்லி யூத ராஜ்யத்தில் 2 கோத்திரங்களும், அவன் இஸ்ரவேல் ராஜ்யத்தில் எத்தனை கோத்திரங்கள்? 10 கோத்திரங்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த 10 கோத்திரங்களுக்கும் யாரை ராஜாவாக நியமிக்கிறான்? இந்த யெரொபெயாமை ஆண்டவர் நிர்ணயிக்கிறார். அதை குறித்து நாங்கள் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 29, 29, 30, 32 வாசிங்க. அக்காலத்திலே அகியா என்ற ஒரு தீர்க்கதரிசி கண்டான். அதை 12 துண்டாக கிழித்து 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து பிரித்து உனக்கு 10 கோத்திரங்களை உனக்கு கொடுக்கிறேன். ஆனாலும் என் தாசனாகி தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். இப்ப இந்த தீர்க்கதரிசிகளை குறித்து நமக்கு தெரியும். தீர்க்கதரிசிகளை குறித்து பல தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. பெரிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடிய ஏலியாவை குறித்து தெரியும். இது போல பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் இருக்கு. அதுலேயும் சில தீர்க்கதரிசிகள் மறைமுகமாக இருக்க அகியாங்கிற ஒரு தீர்க்கதரிசி குறித்து நமக்கு தெரியாது. அதுபோல இன்னும் அநேக காத் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். இப்படி பல தீர்க்கதரிசி இருக்கிறார். இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. சிலர் பெரிய தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். சிலர் எப்படி இருக்கிறாங்க? சிறிய தீர்க்கதரிசி. இவர்கள் எல்லாம் புத்தகங்களெல்லாம் எழுதியிருக்கிறபடினா இவர்களை குறித்து நமக்கு தெரியும். அதுபோல வாய்மொழி தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் எல்லாம் எப்படி மறைமுகமாக இருக்கிறார்கள். இவங்க எப்படி இருக்கிறாங்க? அநேகருக்கு தெரியாது. இப்போ நமக்கு தெரிந்த தீர்க்கதரிசி சொன்னால் ஏசாயாவை சொல்லுவோம், எரேமியாவை சொல்லுவோம், அதுபோல எசேக்கியேலை சொல்லுவோம், அதுபோல எலிசா, இப்படிப்பட்டவர்கள் தான் சொல்லுவோமே அன்றி இப்படிப்பட்ட அநேக தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்கிறாங்க? தேவனுடைய வார்த்தையை சரியா சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகள் இந்த வேதத்திலே மறைமுகமாக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அதுபோல இந்த உலகத்திலும் நாம் பிரசித்தி பெற்ற பெரிய பெரிய ஊழியர்களை நான் சொல்றேன். பெரிய ஊழியர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? இவர்கள் தீர்க்கதரிசி என்று சொல்லி அநேகரை நாங்கள் சொல்றோம். அதுபோல வெளியே வராத தீர்க்கதரிசிகளும் என்ன இருக்காங்க? இந்த உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதுபோல அகியாகிற தீர்க்கதரிசியும் ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. ஆகவே புத்தக தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. அவங்க தான் புத்தகங்களெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இவர்களை போல யாரு ஏசாயா, எரேமியா இவர்களை போல புத்தகம் எழுதினவர்கள். அதுபோல நல்ல பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசியும் இருக்கு. ஆகவே இங்கே அகியாங்கிற நேரம் உங்களுக்கே புதுசாக இருக்கும். நிறைய பேருக்கு அகியானோட தீர்க்கதரிசி இருக்கிறாரா அப்படின்னு தாவீதை குறித்து வாசிக்கணும்னா அங்கே ஒரு தீர்க்கதரிசி நாங்கள் பார்ப்போம். அப்படி ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை நாங்கள் பார்க்குறோம். அதுபோல இந்த தீர்க்கதரிசி இவனை அபிஷேகம் பண்ணி அந்த 10 கோத்திரங்களுக்கும் யாராக வைக்கிறார்? ராஜாவாக வைக்கிற அந்த தீர்க்கதரிசியை குறித்து இந்த ராஜாவாகிய எரேமியா என்ன சொல்லுகிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்கன்னா அடுத்து வாசிக்கிறேன். இது வாசிங்க 14:3. நீ உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்தில் போ. இப்ப சொல்றாரு, நீ போகணும். அந்த தீர்க்கதரிசி இப்ப வயசாயிட்டார். அகியாங்கிற தீர்க்கதரிசி வயசாயிட்டார். இப்ப நீ எப்படி போற? வேஷமாறி போகணும் என்று சொல்லுகிறார். நீ ஒரு ராஜாவுடைய மனைவி என்பது அந்த யாருக்கு தெரியக்கூடாது? தீர்க்கதரிசிக்கு தெரியக்கூடாது. ஆகவே நீ வேஷம் மாறி போ. அதே நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? சில காரியங்களை செய்ய என்று சொல்லி சொல்லுகிறார். 4வது வசனம் சொல்லுது, அப்படியே அவள் எழுந்து பிரவேசித்தான். அகியாவோ முதிர் வயதானதினால் அவன் கண்கள் எப்படி இருக்கான்? மங்கள அடைந்து பார்க்க கூடாதபடிக்கு இருக்கிறது. தீர்க்கதரிசியுடைய கண்கள் எப்படி இருக்கிறது? பார்க்க கூடாதபடிக்கு வயசாகி என்ன போயிடுச்சு? அவன் கண்ணு தெரியாமல் அப்படியே இருக்கிறாரு. அதனால தான் இவன் சொல்கிறான், நீ போ. அங்கே போனால் என்ன செய்யணும்?
அந்த யாருக்கு தீர்க்கதரிசிக்கு தெரியக்கூடாது நீ யாருன்னு, ராஜாவுடைய மனைவின்னு தெரியக்கூடாது. ஆனால் மகன் வியாதியாக இருக்கிறான், அந்த வியாதி விஷயத்தை போய் நீ கேட்கறதுக்காக நீ போ என்று சொல்லி இவன் என்ன செய்கிறான், மாமிசத்தின் படி. இன்றைக்கி நம்ம எல்லாரும் அப்படி தானே பார்க்குறோம். ஊழியக்காரர்கள்னு சொன்னால் வயசான ஊழியக்காரவங்க அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் நல்லா கவனித்து கொள்ளுங்கள், ஊழியக்காரனுக்கு என்ன வயசு இருந்தாலும் வயசு போனாலும் அவனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகமானது அது எப்படி இருக்கும், எப்பொழுதும் அது தெளிவாகத்தான் இருக்கும். ராமின்னு சொல்லுங்கள், அது எப்பொழுதுமே அது அறியக்கூடியதாக இருக்கும். இவன் நினைக்கிறான் அவர் வயசாயிட்டு இப்ப கண் தெரியாது, அதனால நீ என்ன செய்ய வேண்டும், நீ மறைமுகமா போக யாரோ போன மாதிரி நீ போயிட்டு என்ன சில விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு வான்னு யாருக்கிட்ட அனுப்புறாங்க, தீர்க்கதரிசிக்கிட்ட அனுப்புறாங்க. ஆமே, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்கள் இந்த சபைக்கு வருகிற பொழுது ஆமே நான் ஒருவேளை அறியாதவனாக இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் என்ன செய்வார், இந்த காரியங்களை அறிவிக்கிறவராக இருக்கிற. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆமே, நாகவே ஊழியக்காரர்கள் நம்ம நினைக்கக்கூடாது அவங்களுக்கு அப்படி இப்படி அவங்க பலவீனமாக இருக்கிறாங்க, சிக்கா இருக்கிறாங்க, வயசாச்சுதான் அப்படி நீங்க நினைச்சா அதெல்லாம் அவர் ஆண்டவர் கொடுத்த அபிஷேகமும் ஆமீன், அவர் கொடுத்த ஆமீன் எந்த ஒரு காரியம் அவர்களை விட்டு அது விலகி போகாது. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் அகியாவிடத்துல இதோ யெரொபெயாமின் மனைவி வியாதியாக இருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை விசேஷம் கேட்க வருவான், நீ அவளுக்கு இன்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும். அவள் உபதேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிப்பாள். ஆண்டவர் பாருங்க, இப்ப இவன் ராஜா என்ன சொல்லுகிறான், நீ அந்நிய ஸ்திரியை போல நீ போ அப்படின்னு சொல்றான். அதே நேரம் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவள் அந்நிய ஸ்திரியை போல அவள் என்ன செய்வான், வேஷம் தரித்து வருவான். ஆனால் நீ தீர்க்கதரிசியாக இருக்கிறபடி நான் ஒருவேளை உன் கண்கள் மங்களாக இருந்தாலும், உன் சரீரத்துக்குரிய கண்கள் மங்களாக இருந்தாலும் உன் ஆவிக்குரிய கண்கள் தெளிவாக இருக்கிறது என்பதை அவள் என்ன செய்ய வேண்டும், அவள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய அந்த சத்தியத்தை நீங்க என்ன செய்ய வேண்டும், அதை உணர வேண்டும். அதான் இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் வாசப்படிக்குள் பிரவேசிக்கும் அவருடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவங்க வந்து அப்படியே அம்மா என்ன செய்றாங்க, மெல்ல சத்தம்லாம் அப்படி வர்றாங்க. ஆமேன்னு அவளுக்கு ஒரு பக்கம் பயம் இருந்திருக்கும். ஆனால் அவன் ராஜா பயங்கரமான ஒரு ராஜா. அவன் இஸ்ரவேல் தேசத்தை பாவத்துக்குள்ளாக உட்படுத்தினபடினாலே ஏற்று சாபத்தினால தான் நம்ம பயந்து போய் நிற்கிறான். அவன் தீர்க்கதரிசியை நேருக்கு நேராக பார்க்க முடியாமல் தான் தன் மனைவியை அனுப்புகிறான். அந்த அளவுக்கு அவன் சரி நிறைய பாவங்கள் செய்து தேசத்தை அருவருக்கக்கூடிய காரியங்களை செய்துட்டான். ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விரோதமான காரியங்களாம் செய்த நிமித்தம் தான் அந்த குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் வந்திருக்கு. இந்த நெருக்கத்தை அறிந்து கொள்வதற்காக என்ன செய்கிறான், தான் போகாதபடி தன்னுடைய மனைவி அங்கே அனுப்புகிறான். அதுவும் மனைவி எப்படி அனுப்புகிறான்னு கேட்டான், வேஷம் மாறி அவனை அனுப்புகிறான். நீ போயிட்டு என்ன செய்யணும், ஒன்றுமே தெரியாத மாதிரி போ, அவர் தீர்க்கதரிசி தானே, தீர்க்கதரிசனம் மட்டும்தான் சொல்லுவார்னு சொல்லி. ஆனால் அது போவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, அந்த தீர்க்கதரிசியோடு பேசுகிறான்னு சொல்லி. இப்போ நீங்கள் என்ன நோக்கத்தோடு இங்கே வர்றீர்களோ அந்த நோக்கத்தை யார் அறிந்திருக்கிறது, தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவே தேவன் என்ன செய்வான், தேவ மனுஷனோடு கூட அந்த காரியத்தை உங்களுக்கு பேசுவார். வேத வசனத்துக்கூடாக பேசுவார், அந்த ஆலோசனையோடு கூட பேசுவார். அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை பிடித்து கொண்டு அதன்படி உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமான. அதான் வேதத்தை இங்கே வர்ற நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நேற்று நாற்று நானும் சிஸ்டர் பேசிக்கொண்ட காரியம் என்ன, அப்போ நம்ம என்ன செய்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், ஆனால் என்ன செய்ய மாட்டோம், அதுக்கு கீழ்ப்படியாதபடி நம்முடைய வாழ்க்கைப்படி நம்ம எல்லாம் நடந்து கொண்டு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் இருக்கிறாங்க சொல்லுங்க. அது என்ன என்பதை மாற்ற நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இவன் என்ன செய்கிறான், தன் மனைவி அனுப்புகிறான். அங்கே வாசப்படிக்கிற போயிட்டாங்க அம்மா. அவன் என்ன செய்கிறான், அவர் அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான், யார் வந்திருக்கிறது, யார் வந்திருக்கிறது, ஆண்டவர் ஏற்கனவே என்ன செஞ்சாரு, வரப்போறது யாரு. அப்போ ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்குமா, அவருக்கு மறைவானது இருக்குமா, அவருக்கு மறைக்க முடியுமா, அவருக்கு நாம் எதுவுமே செய்ய முடியும். ஆகவே அங்கே உள்ளுக்கு வந்தோடனே என்ன சொல்றாரு, யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வா அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு, எப்படி இருந்துரும் யோசிச்சு பாருங்க.
அவரே தடவிட்டு அப்படி இருக்கிற மனுஷன் சத்தத்தை கேட்டோன்னே இப்போ நீங்கள் இப்படி வாரீங்க இப்படி தடுமாறி இருக்கிறேன்னு வச்சுக்கிறோமே, அப்போ உங்களோட சத்தத்தை பார்த்துட்டு யார் வந்திருக்கிறது, ஜூலியா அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஆசிரியர் கேட்குறார், யாரிடத்துல வந்து நீ என்ன செய்கிற? எல்லா வேலையும் செஞ்சுட்டு சபையில் வந்து நம்ம நல்லவங்க மாதிரி இருக்கிறதுனா அப்போ அதை விட பெரிய பயங்க. அதுதான் திறந்து சொல்கிறார், நீ யார் மாதிரி இருக்கிற? என்னை அந்நியசில் என்னை ஏமாற்றுகிறாய். நீ என்ன நினைக்கிறாய்? என்னை ஏமாற்றுகிறவ, வஞ்சிக்கிறீங்க. யாரை வஞ்சிக்கிறோம்? ஊழியக்காரனை அல்ல, யாரை? கர்த்தரை வஞ்சிக்கிறோம். அதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு சரியான கோபம். யாருக்கு? அகியாவுக்கு கோபம். யாரை நீ வஞ்சிக்கிற? யாரிடத்துல நீ இந்த மாதிரியான காரியம்? உனக்கு தெரியாதா நான் உன்னுடைய புருஷனை நான் ராஜாவாக மாற்றினேன், எனக்கு தெரியாதா நான்? அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் அந்த இடத்துல கேட்கிறேன். நீயே என்னிடத்துல அந்நிய ஸ்திரீ போல நடந்து கொள்ளுகிறாய். நான் துக்க செய்தியை அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன்னு சொல்றேன். நீ எப்படி வந்தாலும் ஏன் இவன் செய்த பாவத்தை நிமித்த பிள்ளைக்கு வியாதி, அந்த வியாதியை மறைப்பதற்காக என்ன செய்யலாம் இவன் மனுஷன்? என்ன செய்யலாம்? நீ வேஷமாறி போ, அப்போ தீர்க்க தரிசனத்தை வேறு விதமாக ஒரு வேலை சொல்லலாம் என்று சொல்லி தீர்க்கதரிசியை அவன் சந்தேகப்படுகிறபடினால் தான் நாங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், வருகிறது வந்து யாரு? வேறு யாரும் அல்ல, இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரோமியாவுடைய மனைவியாகிய இந்த ஸ்திரீ வருகிறார். ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு நான் யார் என்பதை நீ வெளிப்படுத்த. அடுத்த வசனம் சொல்கிறது, வாசிங்கள். நீ போய் நோக்கி உயர்த்தி சொல்றாரு. இவ்வளவு விஷயத்தையும் சொல்றாரு. அவன் என்ன சொல்லி அனுப்புனானோ அதை சொல்றாரு. உன்னைய சாதாரணமாக இருந்த உனக்கு நான் என்ன செய்தேன்? உயர் பதவியை கொடுத்து உன்னை முழு தேசத்துக்களை தாவீது ஆண்ட தேசம், சாலமோன் ஆண்ட தேசம், சவுல் ஆண்ட தேசத்தை ரெண்டாக பிரிக்கப்படுகிற பொழுது தேவனால் உன்னை தெரிந்து கொண்டு உனக்கு இவ்வளவு பெரிய காரியத்தெல்லாம் செய்து கூட நீ என்ன செஞ்சிட்ட? தேவன் செய்த நன்மைகளை நீ என்ன செஞ்சிட்ட? நீ மறந்து இருக்கிற அப்படின்னு சொல்லி நினைப்பூட்டுகிறார். இன்னைக்கு காலை வேளையில நமக்கும் ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு காரியங்களை செய்து கூட நாம எப்படி இருக்கிறோம்? அவருக்கு இது தெரியுமா? அவருக்கு என்ன? அவர் அப்படின்னு தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆராதனைங்கிற நேரத்தில் நல்லா கவனிச்சு கொள்ள வேண்டும். அருமையான பிள்ளைகள், இங்கே மனுஷனை ஆராதிப்பதுக்கு அல்ல, சபைகள் நம்முடைய ஆராதனையை நம்முடைய ஆண்டவர் ஒருவர் கேட்டு கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் விசுவாச பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இங்கே வந்து பாடல் பாடுகிற பொழுது சில காரியங்களும் சில ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். கடந்த நாட்களில் இலங்கையில் சில சம்பவங்கள் நடந்தது, அவைகளை நாம் இங்கே சொல்ல முடியாது. ஆனாலும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆவிக்குரிய சபைகள் இன்றைக்கு ஒரு தோய்ந்து போன நிலையில் இருக்கிறது. ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியுமா? அப்படி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்ல, ஆண்டவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். அங்கே இஸ்திரி மூலமாக கர்த்தர் அவர்களுக்கு நடந்த சம்பவங்களை குறித்து ஆகவே ஆண்டவர் நம்மோடு அப்படி அழகாக பேசுகிறவராக இருக்கிற ஒரு காரியத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள்ல வாசிங்கள். 6:12 வாசிங்க. அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவராகிய ராஜாவே, நீர் உங்களுடைய பள்ளி அறையில பேசுகிற வார்த்தைகளை இஸ்ரவேலிலே இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிக்கிறவனாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் அங்கே ஒரு பிரச்சனைகள் நடக்குது. அந்த ராஜா பயந்து கேட்குறாங்க, எப்படி இந்த விஷயமெல்லாம் அங்கே தெரியுது அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு அப்படின்னு சொல்ற நேரம் அப்பதான் சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். யாரு? எலிசா இன்னொரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் பாருங்க. நீ உன்னுடைய பள்ளி அறையிலே பேசுகிறது. உன் வீட்டுக்குள்ள நீ உன் குடும்ப பிரச்சனை பேசிக் கொண்டிருந்தாலும் ஆண்டவன் அதை அறிந்து தன்னுடைய ஊழியக்காரனுக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார்னு சொல்லி. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ரொம்பவும் கவனமாக இந்த காலங்களிலே நீங்களும் நானும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னொரு காரியம், இதை குறித்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிப்போம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 17 வாசிங்களேன்.
சாமுவேல் சவுலை கண்டபொழுது கர்த்தர் அவனிடத்தில் போதும். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்றாங்க. அதுக்கு பிறகு ராஜாவுக்கு உரிய காரியங்கள்லாம் இருக்கு. அப்ப இந்த சம்பவம் நல்ல அழகான ஒரு சம்பவம் தான். அப்ப அங்கே யார் சவுலும் அவருடைய நண்பர்களும் அப்படியே வருவாங்க, வந்து விசாரிப்பாங்க. விசாரித்து சாமுவேலை எப்படி போய் பார்க்கணும் எல்லாம் சொல்லி இப்போ என்ன செய்வாங்க, சாமுவேலை பார்ப்பதற்கு வந்து அந்த ஒரு மீட்டிங் ஒன்று, ஒரு உபவாச கூட்டத்தை போல ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் வந்து சாமுவேல் வருவார். அப்போ அங்கே வந்து ஸ்திரீகள்லாம் சொல்லுவாங்க, இத்தனை மணிக்கு வருவாங்க, நீங்கள் போய் உட்காந்துருந்தீங்கன்னா அவரை போய் பார்க்கலாம், அவரோட பேசலாம். இப்போ இவங்க 2 பேரும் போகிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்க கழுதை ஒன்று காணாமல் போயிடும். அதை தேடி போயிட்டு சரி தீர்க்கதரிசனத்தை போய் கேட்போம், கழுதை காணாமல் போச்சு, அந்த கழுதை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க போகும்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நம்ம கழுதையை தேடி போகும்படிக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யலாம். 2வது காரியம் என்னன்னு கேட்டால், அங்கே சாமுவேல் மூலமாக என்ன செய்ய வேண்டும், சவுலை அபிஷேகிக்க வேண்டும். அப்போ இந்த சம்பவத்தை தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். அப்போ அங்கே திசை மாறி வந்துடுறாங்க. சரி போயிட்டு அங்கே பார்ப்போம், போயிட்டு சாமுவேல் அப்படிங்கிற நேரம் இந்த இடத்துல உள்ள சம்பவம் மிக அழகாக இருக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை. இந்த வசனம் பாருங்க, இவ்வளவு அழகா இருக்கிறது. சாமுவேல் சவுலை கண்ட பொழுது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் இவனே. அப்பா இந்த இடத்துல சாமுவேலிடத்தில் ஆண்டவர் எப்படி பேசுகிறார் சொல்லிட்டு புரியுதா? அவங்களுடைய பிள்ளைகள் எப்படி தெரியுது இந்த வசனத்தை? உங்களுக்கு எப்படி நீங்க புரிஞ்சு கொள்றீங்க? புரியுதா உங்களுக்கு? எப்படி பேசுறார் ஆண்டவர்? ஒரு தீர்க்கதரிசனத்தில் ஆண்டவர் எப்படி பேசுறார்? எப்படி பேசுறாரு? இப்போ அதாவது என்ன சொல்றது, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் வச்சுக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிறோம். அந்த இடத்துல அந்த பெண்ணையோ இல்லாட்டி அந்த மாப்பிள்ளையோ இன்னொரு இடத்துல காண்ற நேரத்தில் நம்ம எப்படி செய்வோம்? நான் சொன்னேன் இவர் தான். ஆண்டவர் எப்படி அந்த சாமியோட பேசுகிறார்? அப்போ அவர் எப்படி பேசுகிறாரு? ஒரு சிநேகிதனை போல பேசுகிறார். நாமே நீ கஷ்டப்பட தேவையில்லை, நீ ராஜாவை தேடி போக தேவையில்லை. நான் சொன்ன ஆள் இப்போ என்ன செய்யறான், அவன் உன்னை தேடி வந்திருக்கிறாங்கிற விஷயத்தை ஆண்டவர் எப்படி சொல்லுகிறான்? ரகசியமாக சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? ஒரு இது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு என்னது, ஒரு சிநேகிதனை போல அப்படி தட்டி தோல்ல தட்டி நான் சொன்னால் வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை ஆண்டவர் அப்பா நல்லா கவனித்துக்கணும். ஆண்டவர் நம்ம எப்படி பேசுகிறார் என்பதற்காக இவைகளை உங்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு காரியத்தை பேசுகிற பொழுது அந்த காரியத்தை அவங்க செயல்படுத்துவதற்காக ஆகிய அந்த இடத்துல அவர் ஆண்டவர் சொல்லவில்லை, சாமுவேலே அதுவோப்பா சவுல் வந்து நிற்கிறான்னு அவரை தான் நான் ஆசை அப்படியெல்லாம் சொல்லலை. அந்த வசனம் நீங்கள் நல்லா ஒரு முறைக்கு 2 முறை வாக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் அப்படிதான் இருக்கு. இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே காட்டுறாரு. இவன் தான் யாரு? இவன் தான் இந்த சவுல், இவன் தான் இந்த ராஜா, இவன் தான் இஸ்ரவேலுக்கு என்ன ஆக போறான், ராஜாவாக போறாங்கிற விஷயத்தை ஆண்டவர் என்ன செய்யறான்? அழகாக சந்தோஷமாக இங்க சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கலாம். அதை இந்த இடத்துல நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவருக்கு நேசமான, அவருக்கு பிரியமானவர்கள் ஆண்டவர் எப்படி பேசுகிறவராக இருக்கிறார் என்று சொன்னார். ஆமென். எச்சரித்தும் பேசுகிறவராக இருக்கிறார். அதே நேரம் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றும்படியாக அவருக்காக நிற்கிறவங்களோட எப்படி பேசுகிறான்? ஒரு சிநேகபூர்வமாக பேசுகிறார். இந்த இடத்துல சிநேகபூர்வமாக பேசுகிறார். அழகா இருக்க. சாமுவேல் சவுலை கண்ட பொழுது கர்த்தர் அவரிடத்துல, இதோ நான் உனக்கு சொல்லி இருந்த மனுஷன் இவன் தான் அப்படிங்கிறார். கன்ஃபியூஸ் பண்ணாத, யாரை நீ அபிஷேகம் பண்ணணும், நல்லா பார்த்துக்க, இவன் தான் இந்த ஆளை பார்த்துக்க. ஒரு பெண்ணையோ ஒரு மாப்பிள்ளையோ வேற இடத்துல பார்க்குறாங்க, பொண்ணு பார்க்க போகிறதுக்கு முன்னாலும் வேறு இடத்துல பார்க்குறாங்க. அப்போ என்ன செய்வாங்க? ஒரு கன்ஃபர்மேஷன் எப்படி சொல்லுவாங்க? இதுதான் யாரு, இதுதான் இந்த பொண்ணு, பார்த்துக்க, நல்லா பார்த்துக்க, அப்புறமா பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நீ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, இதுதான். அது கூட மாப்பிள்ளையை பார்த்தோன்னு என்ன சொல்லுவாங்க? அதுபோல் ஏதோ ஒரு காரியத்தை காற்று நேரம் என்ன செய்வாங்க? அதை என்ன செய்வாங்க? ஒரு சந்தோஷமாக காட்டும். இங்கே வா இந்த பொருள் தான் அப்படிங்கிறத நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆமீன். அப்போ அதுதான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும். அப்படி ஆண்டவர் நம்மோட எப்படி பேசுகிறான்? அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நீங்களும் நானும் எப்படியா இருக்கக்கூடாது? துரோகிகளாக இருக்கக்கூடாது. அங்கே ராஜா என்ன செய்யறான்? அவன் தன் மனைவி அவன் என்ன செய்யறான்? வேஷம் மாறி போய் என்ன செய்ய வேண்டும்? அந்த
தீர்க்கதரிசிடத்தில் பேசி என்று சொல்லி, அப்பொழுது தீர்க்கதரிசிக்கு இவ்வளவு கோபமாக இருக்கும், இவ்வளவு வேதனையாக இருக்கும். அதனால சொல்கிறேன், நீ யாரிடத்துல வந்து வேஷம் போட்டுக்கு வந்து நிற்கிற, யாரிடத்துல உன்னுடைய வேஷத்தை காட்டுற அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் நம்ம என்ன செய்யணும்னா மிக எச்சரிக்கையாக இருக்கணும். தெய்வ சமூகத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எண்ணி பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய நடைகள், நம்முடைய உடைகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய பேச்சு எல்லாவற்றையும் ஆண்டவர், அதான் நாங்கள் பார்த்தோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறது, நீங்கள் இவை எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபைக்கு வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறது பெருசு அல்ல, ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த இடத்துல அவன் என்ன செய்தான், அந்த ராஜா அவன் என்ன செஞ்சிட்டான், தன்னை என்ன செஞ்சிட்டான், அவன் செய்த பாவத்து நிமித்தம் அவன் என்ன செஞ்சிட்டான், தீர்க்கதரிசியிடத்தில் போக முடியாதபடி தன் மனைவியை வேஷம் மாறி போக சொன்னபடினால் அங்கே நாங்கள் அந்த அதிகாரத்தை பார்க்கிறோம். அவள் வீட்டுக்கு போகிற பொழுது அவனுடைய மகன் இறந்து போனான் என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா. அவள் ஒரு வேலை, அந்த ஸ்திரியானவள் ஒரு வேலை, ஆமென், அவள் வந்து இப்படியெல்லாம் இவன் சொன்னபடி நடக்காமல் போயிட்டு ஒரு வேலை வேண்டுதல் செய்திருந்தால் என்ன செய்திருப்பார், ஆண்டவர் அவனுக்கு ஜீவனை கொடுத்திருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே நம்ம யார்கிட்ட விளையாட